ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 8 முதல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. அன்னைக்கே பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது, அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. கும்ப லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபதி சனி பகவான். இப்போ லக்ன பதிவு என்று சொன்னால் 100% சரியாக இருக்குங்க. இப்போது சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும்பொழுது பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பேசணும், விட்டு கொடுத்து பேசணும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அதாவது பண வருவாய் சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக பேசணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ராசியில் ராகு இருக்கார், ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். எதையும் உடனே செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. இன்னும் பெருசாக செய்யணும், இதை விட பெருசாக கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணலாம் கூடாது. எடுத்தோமா முடித்தோமா ஒரு காரியத்தை நன்றே செய்ய வேண்டும், அதுவும் இன்றே செய்ய வேண்டும்னு ஒரு கணக்கு. ஆனால் ராகு ராசியில் இருந்துட்டாருன்னு வச்சிங்களேன், அதான் லக்னத்தில் இருந்துட்டாருன்னு வச்சிங்களேன், பிரம்மாண்டத்தை நோக்கி சொல்வீங்க. இன்னும் இதை விட பெருசாக வேணும், இல்லை இதை விட இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. அது தள்ளி போடுதல் வேண்டாம் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஒரு நேரம் இருக்கிற ஒரு சிறப்புத்தி இன்னொரு நேரம் வேறு மாறுபட்ட கருத்துக்கு இதுவாகிடுவீங்க. அதனால் குரு பார்க்குறாரு. இருந்த போதிலும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருந்தாலும் சரி. நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தாராளமாக போங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு நிலை. ஏன்னா 5ல் வேறு குரு இருக்கார், 5 கூடயே புதனும் இருக்கார். அற்புதங்க. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம். அதுலேயும் புதனுடைய ஆதிக்கம் விளைந்தவர்களுக்கு காட்டில் மழைங்க. எதை எடுத்தாலும் சாதிப்பீங்க, சரித்திரம் படிப்பீங்க. எங்கேயா இருந்த இவ்வளோ நாளாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம். 5 குடையவன் நல்ல நிலையில் இருக்கான், 5ல் குருவே இருக்கான். சந்தோஷமாக இருப்பீங்க, சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பத்திரிகையில் பணியாற்றுபவர்கள், எழுத்தாளர்கள், கிரியேட்டிவிட்டி, கவிஞர்கள், வசனகர்த்தாக்கள், மற்றபடி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. புதனுடைய ஆதிக்கம்னா ஆடிட்டர் கூட ரொம்ப திறமையாக அந்த காலத்தில் செயலாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதில் பாருங்கள், 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான நேரம். உங்கள் முயற்சிகள் திருவினையாக்கும். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது சரியல்ல. அங்கே சூரியன் வேறு இருக்கார். அப்போ 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், சூரியன் என்பது தந்தை காரகம். அப்போ தந்தைக்கும் சரி, தாய்க்கும் சரி தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும். தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும், தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். இதே தவறி வண்டி வாகனங்கள் உங்கள் செலவு ரிப்பேர் வைக்கும்.
பாதியில் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அதை வச்சு பொழப்பு நடத்துவீங்க இல்லையா. அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, டெம்போ ட்ராவலர், லாரி போன்ற கனரக ஜேசிபி போன்ற கனரக இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவும் ஏற்படும். எச்சரிக்கையாக இருங்க. அரசியல்வாதிகள் தங்களுடைய நிலையை காப்பாற்றி கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி, அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். 7ல் செவ்வாய் இருக்கிறார். 10 குடையவன் 7ல் இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் சிறப்புங்க. அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மருத்துவத்துறை, மற்ற எந்த துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு முயற்சி பண்ணால் வேலைவாய்ப்பு அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணிங்களோ அதுவே கிடைக்கும். 10ஆம் இடத்தை அதிபதி பார்க்கலாம் செவ்வாய். அப்படின்னும்போது தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி அப்படின்னு சொல்லணும். தொழில் வளர்ச்சி அடைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அப்போ பாருங்கள், 11ஆம் இடத்தை குரு பார்க்கலான்னு சொன்னால் அப்போது நிச்சயமாக ரெட்டிப்பு வருமானம் வரும், ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது செல்வ செழிப்பு, எங்கே எதை தொட்டாலும் பணம் தாங்க. உங்களுக்கு பணம் மழை பொழியும்னு சொல்லலாம். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இதில் ராகு இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். கும்பத்தில் ராகு, அப்போது 7ஆம் இடமான கும்பத்துக்கு 7ஆம் இடமான சிம்மத்தில் கேது இருக்கிறார். ராகு குரு பார்வையில் இருக்குது. இதில் அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கார். 7க்குரிய சூரியன் 4ல் இருக்கார். புதன் குரு 5ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கார். இதை தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. குரு எங்கெல்லாம் பார்க்குறார் அப்படின்னா 9ஆம் இடம், 11ஆம் இடம், ராசியை குரு பார்க்குறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். ராசியில் குரு இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்குங்க. எதையும் நேற்று நைட்டு ஒன்று அனுப்பியும் நீ காலையில் வேறு ஒன்று எழுந்து செய்வீங்க. அப்படி ஒரு நிலை ஏற்படும். ஸ்திரத்தன்மை இருக்காது உங்ககிட்ட. ஆனாலும் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான். ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் உடனே செய்யணும்னு செய்ய முடியாது. இன்னும் இதை விட பெருசாக செய்யலாம், இன்னும் இதை விட பெருசாக திங்க் பண்ணலாம். இப்போ ஒரு எழுத்தாளர் இருக்கார், இந்த கற்பனை இன்னும் இதை விட பெருசாக கற்பனை வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவார். உடனே இறங்கி ஃபீல்டில் இறங்கி செய்ய மாட்டீங்க, காலதாமதம் ஆகும். அது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை தான். மற்றபடி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ரை சனி கமிட் ஆகுது. இந்த 7ரை சனி உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த கும்பராசிக்கு முதல் 2.5, 2வது 2.5, 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கடைசி 2.5 வருஷம்தான் இருக்குது. அந்த கடைசி 2.5 வருஷம் ஒன்றும் பண்ணாது, நல்லதே செய்யும். எப்போவுமே இதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவோம். 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் முதல் 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இடையூறுகள், இடர்பாடுகள் வரும். அதாவது படிக்கிறத தடை ஏற்படும். இல்லைன்னா படிப்பு பார்த்திங்கன்னா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாதுங்க. 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும்.
மற்றபடி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி போய் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கார். 3க்கும் 10க்கும் உடையவர் 7இல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். இப்போது தொழில் முன்னேற்றம் சொன்னால் நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அது வங்கிகளின் மூலமாக இருக்கலாம், அரசின் மூலமாக நீங்கள் கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வது உங்கள் வேலையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதோ இல்லை தொழிலை நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி கடன் வாங்கி செஞ்சீங்கன்னு சொன்னால் தொழில் விருத்தி ஆகும். ஏன்னா 10க்குடையவன் 10 பார்க்குறாரு. இதுதாங்க சிறப்பு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, மற்றபடி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ல் குரு இருக்கார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார், ராசியை பார்க்க போகிறார். இதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அதையும் தாண்டி நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் பொக்கிஷமான ஒரு நேரம். கோயில்களில், ஆலயங்களில், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், குருமார்கள், மத நல்லிணக்கங்கள் கொண்ட அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்கப் போகிறது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதால வெளியூர், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக போகிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம். உங்கள் என்ன கோர்ஸில் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உயர்கல்வி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ உத்தியோகத்துக்காக போகிறீங்க, நல்ல அற்புதமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். சொந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் சிறந்து விளங்குகிறது. இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்றவற்றில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். சொந்த தொழில், உத்தியோகத்தில் சலுகைகள், மேலிடத்தில் அதிகாரிகளுடைய நல்லிணக்கம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல், சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ராகு ராசியில் இருக்கிறதால வெளியூர், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தாராளமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். மற்றபடி 7ல் கேது இருக்கிறது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணம். எச்சரிக்கை தேவை. மற்றபடி ராசியை குரு பார்க்குறதால, ராசியில் ராகு இருக்கிறதால நீங்கள் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.